வல்லமையுள்ள கர்த்தரின் நாமத்தால் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நேயர்களே, சர்வ வல்லவரின் பாதுகாப்பு எப்பொழுதும் உங்கள் வாழ்வில் இருப்பதாக. ஜீவ அப்பமும் ஆண்டவர் தரும் அப்பத்தை உட்கொள்ள நாம் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இன்று எங்களோடு இந்த வேதாராய்ச்சி நேரத்தில் இணைந்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றி என்றென்றும் அவருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ உங்களுக்கு கிருபை செய்வாராக. இன்று நாம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். பள்ளத்தாக்கில் கிடக்கும் உலர்ந்த எலும்புகளை குறித்த தரிசனத்தை தீர்க்கதரிசி பார்க்கிறார். இந்த அதிகாரத்தை கொண்டு ஆப்பிரிக்காவிலே உள்ள நீக்ரோ மக்கள் ஒரு உலக பிரசித்தி பெற்ற பாடலை பாடியிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தின் விளக்கம் எதிர்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் உயிர் மீட்சி அடையப் போவதை குறித்ததாக இருக்கிறது. இது அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவதை குறித்தும், 36ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது போல அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர் மீட்சி அடைவதை குறித்தும் சொல்லுகிறது. இது குறிப்பிடத்தக்க ஒரு தரிசனம். இது திருச்சபையில் மரித்து போன பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலை குறித்து கூறவில்லை. சிலர் இவ்வாறு தவறாகவும் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இங்கே நாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கவில்லை. இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேலின் உயிர்த்தெழுதல் என்று நாம் கொடுக்கலாம். இப்படி கூறுவதனால் ஆபிரகாம் முதல் உள்ள பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலை குறித்து இது கூறுகிறது என்று பொருள் அல்ல. இது மொத்தமாக இஸ்ரவேல் தேசத்தின் உயிர்த்தெழுதலை குறித்து கூறுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எருசலேம் நேபுகாத்நேச்சாரால் அழிக்கப்படும் முன் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல தேவன் எசேக்கியேலை எருசலேமிற்கு எடுத்து சென்றார். இப்படி செய்வதில் கடவுளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இந்த காலத்திலே மனிதனே ஒரு விமானத்தில் ஒரு நாளில் பாதி உலகத்தை தாண்ட முடியும் என்றால் கர்த்தரால் இது கூடாத காரியம் அல்ல. இந்த 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல கர்த்தர் எசேக்கியேலை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 37:2. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. 1849ஆம் ஆண்டிலே லூயிஸ் மேன்லி மற்றும் ஜான் ரோஜர் இவர்கள் இருவரும் அமெரிக்க நாட்டிலே கலிஃபோர்னியா மாநிலத்தில் உள்ள மரண பள்ளத்தாக்கு எனும் இடத்திற்கு சென்று அங்கே பார்க்க வந்தார்கள். தவறுதலாய் அந்த பள்ளத்தாக்குக்கு சென்ற சிலரை இவர்கள்தான் இறுதியாய் காப்பாற்றினார்கள். இந்த உலகத்திலே வெகு சிலரே அவர்கள் பார்த்தது போன்ற காட்சிகளை பார்த்திருக்கிறார்கள். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன் எசேக்கியேல் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டார். அவர் கண்ட அந்த பள்ளத்தாக்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாத வெறும் எலும்புகள் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடப்பதாகவும் பார்க்க பயங்கரமானதாகவும் இருந்த அந்த பள்ளத்தாக்கை பார்த்தார். இவர் கண்ட அந்த எலும்புகள் எல்லாம் காய்ந்து போய் கிடந்தது. அது மட்டுமல்ல, வெவ்வேறு இடங்களிலே சிதறி கிடந்தது. பாருங்கள், எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அந்த பள்ளத்தாக்கில் அப்படி சிதறி கடந்த எலும்புகள் மனிதனுடைய எலும்புகள் தான். கர்த்தர் அவனிடம் கேட்ட கேள்வி இந்த எலும்புகள் உயிரடையுமா என்பதுதான். எசேக்கியேல் அதற்கு கூறிய பதில், அது எப்படி உயிரடைய முடியும்? என்னுடைய அறிவுக்கு எட்டாதது ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று பதில் கூறுகிறான். பாருங்கள், எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இது மிகவும் முரண்பாடானது மற்றும் நகைச்சுவையானது. கடவுளுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கிறது என்று நான் அடிக்கடி சொல்வதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே இருக்கும் வேடிக்கையை உங்களாலே பார்க்க முடியாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது எசேக்கியேலிடம் கடவுள் சொல்வதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த எலும்புகளை பற்றி தீர்க்க தரிசனம் கூறு. ஓ உலர்ந்த எலும்புகளே,
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி தொடங்கு என்று கர்த்தர் கூறியதற்கு எசேக்கியேல், ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்புகளுடன் நான் பேச ஆரம்பிக்க வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் உண்மையில் நினைக்கவில்லை. அது ஒரு நல்ல பிரசங்க அறிமுகம் இல்லை என்று கூறியிருக்கிறான். எந்த ஒரு போதகரும் தனது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே சபை மக்களை பார்த்து உலர்ந்த எலும்புகளே என்று சொல்லி தொடங்க மாட்டார். 2 போதகர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் மற்றொருவரை பார்த்து, ஐயா, எனக்கு ஒரு சபை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் எசேக்கியேல் செய்தது போல நான் தொடங்க விரும்புகிறேன். நான் பேசும் எலும்புகள் எசேக்கியேலின் எலும்புகளைப் போலவே உலர்ந்தவை. ஆனால் நான் அதை செய்ய துணியவில்லை என்று கூறினாராம். சரி, இப்பொழுது எசேக்கியேல் எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் அவைகளோடு பேச வேண்டும். ஒரு சபையிலே ஒவ்வொரு போதகரும் பேசும் பொழுதும் அங்கே ரட்சிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கேட்க காதுகள் இருக்கும், ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் தங்கள் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மீட்கப்படவில்லை. எனவே எசேக்கியேலைப் போல அந்த போதகர்களும் உதவியற்றவர்களாகவே இருக்கிறார்கள். இப்பொழுது எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. பாருங்கள், எசேக்கியேல் 37:5-6 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இங்கே கர்த்தர் சொல்வது என்ன? நீ அந்த உலர்ந்த எலும்புகளிடத்திலே பேசி நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பேன் என்பதை சொல்லு என்கிறார். இன்று நம்முடைய நிலைமையும் இதுதான். தேவன் செயல்படாமல் இருந்தால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இல்லை. புதிதாய் ரட்சிக்கப்பட்ட சிலர் அவர்களுக்கு வசனத்தை பிரசங்கித்தவர்களை பார்த்து, நீங்கள் தான் என்னை ரட்சித்தீர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் உலர்ந்த எலும்புகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொன்னார்கள், அவ்வளவுதான். தேவனுடைய ஆவியானவரே அவர்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறார். ஒரு மனிதன் ஜீவனை பெற்றுக்கொள்ள அது ஒன்றே ஒன்றுதான் வழி. இதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தின் பொருளாகவும் இருக்கிறது. எசேக்கியேல் 37:7 பாருங்கள். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைக்கு தீர்க்கதரிசி கீழ்ப்படிந்தார். அப்பொழுது அங்கே ஒரு இரைச்சல் உண்டானது, ஒரு அசைவு உண்டானது. பின் ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடே போய் சேர்ந்து கொண்டது. இப்படி எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருவதை பார்த்து கொண்டிருந்த எசேக்கியேலுக்கு ஒரு வேடிக்கையான உணர்வு இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள். எசேக்கியேல் 37:8 நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இங்கே நடைபெறுகிற இந்த நடைமுறையை சற்று கவனிக்க வேண்டும். முதலாவது, அந்த எலும்புகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் கிடக்கிறது, காய்ந்து போய் உயிரற்றதாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைத்தவுடன் அது ஒன்றோடு ஒன்று தன் தன் மற்ற எலும்புகளோடு போய் சேர்ந்து கொள்கிறது. பின்னர் நரம்புகளும் தசைகளும் அதன் மேல் உண்டாகிறது. கவனித்தீர்களா? இது திடீரென்று நொடி பொழுதில் உண்டாகவில்லை. ஒவ்வொரு காரியமாய் நடைபெறுவதை எசேக்கியேல் கவனித்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அந்த தரிசனத்திலே அவர் பார்ப்பது வெறும் சடலங்கள் தான். இப்பொழுது அங்கு எலும்புகள் இல்லை, சதையோடு உள்ள உடல்கள் கிடக்கிறது. மனித உருவங்களாய் அவை இருந்தாலும் அதற்கு ஜீவன் இல்லை. எசேக்கியேல் 37:9-10 பாருங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்.
கர்த்தர் சொன்னது போல எசேக்கியேல் பேசினார். உடனே அந்த உடலுக்குள் ஜீவன் வந்தது. இது எப்படி இருக்கிறது? தேவன் முதல் மனிதனை மண்ணிலே உருவாக்கி நாசிலே சுவாசத்தை ஊதி அவன் ஒரு ஜீவ ஆத்மா ஆனான் என்பது போல இருக்கிறது. எசேக்கியேல் எலும்புகளோடு பேச ஆரம்பித்தார். ஆனால் தேவன் பூமியின் மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கினார். அதன் பின் நாசியிலே ஊதி அவனை ஜீவ ஆத்மா ஆக்கினார். இங்கே இந்த எலும்புகளுக்கு 3 காரியங்கள் 3 நிலைகளில் உண்டானது. முதலாவதாக சிதறடிக்கப்பட்டு கிடந்த எலும்புகளாய் அவை காய்ந்து கிடந்தன. இரண்டாவதாக அவை எல்லாம் ஒன்று கூடி வந்தன. பின் நரம்புகளும் சதைகளும் தோலும் அதன் மேல் உண்டானது. இப்பொழுதும் அவை வெறும் சரீரம் மட்டுமே. அதற்கு பின் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள இந்த 3 காரியங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே இந்த தரிசனத்திற்கான அர்த்தம் சொல்லப்படுகிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். கவனித்தீர்களா? இந்த எலும்புகள் திருச்சபை மக்கள் அல்ல, இவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூறிக்கொள்வது என்ன? எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிறையில் இருப்பதற்கு சென்ற ஜனங்கள் ஒரு இறுதி கோட்டிற்கே சென்று விட்டார்கள். எருசலேம் நகரம் அழிக்கப்படாமல் இருக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கும் வரை அவர்கள் ஒரு தவறான நம்பிக்கையை சார்ந்திருந்தார்கள். இப்பொழுது எருசலேம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. உடனே அவர்கள் மற்றும் ஒரு இறுதி கோட்டிற்கு செல்கிறார்கள். மிகவும் மனசோர்வான ஒரு நிலைமைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். ஒரு காலத்திலே உயர்வான எண்ணத்திலே இருந்தவர்கள் இப்பொழுது மிகவும் தாழ்ந்து அடிமட்டத்திற்கே போய்விட்டார்கள். எங்களுக்கு நம்பிக்கை அற்று போயிற்று என்று கூறுகிறார்கள். சிறையில் இருக்கும் மக்களுக்கு எசேக்கியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. பாருங்கள், எசேக்கியேல் 37:12. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இந்த வசனத்தை வாசித்தவுடன் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள், இந்த தரிசனம் சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லவில்லை என்று சொன்னீர்களே என்று கேட்கலாம். ஆம், உண்மைதான். தொடர்ந்து வசனம் 21 பாருங்கள். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வர பண்ணி உங்கள் பிரேத குழிகளை திறந்து அவைகளிலிருந்து உங்களை வெளியே வர பண்ணுவேன் என்று 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன கருத்து இதுதான். உலகத்தின் பல தேசங்களிலே யூத ஜனங்கள் மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டுமாக தங்கள் தேசத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். எசேக்கியேல் பார்த்த எலும்புகளை குறித்த 3 நிலைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தின் எதிர்காலத்தை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கு இது மிகவும் முக்கியமானவை. நன்றாக கவனியுங்கள். இஸ்ரவேல் தேசம் இந்த உலகத்தின் தேசங்களுக்குள் சிதறடிக்கப்பட்டு புதைக்கப்பட்டு விட்டது. தேவனை பொறுத்த மட்டும் அது மரித்து போய்விட்டது. தேவனுடைய காரியங்களிலே அது மரித்து விட்டது. இதுதான் அந்த எலும்புகள் இருந்த முதல் நிலை. 1948ஆம் ஆண்டு முதல் ஒரு தேசமாக அறிவிக்கப்பட்டு அங்கே வந்துவிட்டார்கள். சொல்லப்போனால் எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடி தசையும் தோலும் வந்தது போல தான் இருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு ஒரு கொடி இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார், ஒரு சட்ட சபை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது. இப்பொழுது ஒரு தேசமாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். எருசலேமும் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை தவிர மற்ற எல்லாம் அங்கே இருக்கிறது. அரபு மக்கள் இருக்கும் பகுதியிலிருந்து அப்படியே இஸ்ரவேல் மக்கள் மட்டும் இருக்கும் பகுதிக்கு நீங்கள் வருவீர்கள் என்றாலும் அங்கே எந்த ஆவிக்குரிய அசைவையும் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா இடங்களிலேயும்
ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் தேசம் செத்து போய் தான் இருக்கிறது. அங்கே இருப்பதெல்லாம் பொருள் முதல்வாத அறிவு மட்டுமே, அதாவது மெட்டீரியலிசம் மட்டுமே. இது அந்த எலும்புகளின் இரண்டாவது நிலையை குறிக்கிறது. அதாவது எலும்புகள் ஒன்று சேர்ந்து உடல் உண்டாகிவிட்டது, ஆனால் ஜீவன் இல்லை. இன்று இஸ்ரவேல் தேசத்தின் நிலை இதுதான். 15 முதல் 28 வசனம் வரை உள்ள பகுதியிலே யூதா, இஸ்ரவேல் என்று 2 பகுதிகளாக அல்லாமல் அனைத்தும் சேர்ந்து ஒரே தேசமாகும். அவர்களிலே யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். பாருங்கள், எசேக்கியேல் 37:22, அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதி ஆக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. கவனித்தீர்களா? இனி அவர்கள் 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, 2 ராஜாக்களும் அவர்களுக்கு இருக்கப் போவதில்லை, அவர்கள் ஒரே ஜாதியாய் இருப்பார்கள். எசேக்கியேல் 37:24, என் தாசனாய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் இந்த பூமியிலே வந்தபொழுது தாவீதின் வம்சத்தில்தான் வந்தார். இதை மத்தேயு 1 அதிகாரம் மற்றும் லூக்கா 1 அதிகாரத்திலே அவர் தாவீதின் வம்சத்திலே வந்தார் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வம்சத்திலே வருபவரே இஸ்ரவேலர்களின் மெய்யான மேய்ப்பர். அவர் அவர்கள் மேல் அரசாழ்வார். தாவீது அரசன் உயிரோடு எழுப்பப்பட்டு இஸ்ரவேலை ஆழ்வார். ஒருவேளை 1000 வருட அரசாட்சியிலே அல்லது அதன் பின் வரும் நித்திய ராஜ்யத்திலே அவர் அரசாழ்வார். சில வேத பண்டிதர்கள் அவர் 1000 வருட அரசாட்சியை நடத்துவார் என்கிறார்கள். வேறு சிலர் நித்திய ராஜ்யத்தை ஆழ்வார் என்கிறார்கள். 2 காலகட்டங்களிலேயும் இயேசுவே ராஜாதி ராஜாவாய் இருப்பார். உயிர்த்தெழுந்த தாவீது இயேசுவின் பிரதிநிதியாக இந்த பூமியிலே அரசாழ்வார். எசேக்கியேல் 37:28 பாருங்கள், அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். இந்த நிகழ்ச்சி இன்னமும் நடைபெறவில்லை, ஆனால் நிச்சயம் ஒரு நாள் இது நடைபெறப் போகிறது. என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும்போது, 1000 வருட அரசாட்சியிலேயும் நித்திய காலமாகவும் இந்த பூமியிலே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் இருக்க போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆலயம் இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பது புதிய எருசலேமை குறிக்கிறது. அங்குதான் திருச்சபை இருக்க போகிறது. அது இந்த பூமியிலே இருக்கும் இடம் அல்ல. இஸ்ரவேல் மக்களின் நித்திய ராஜ்யம் இந்த பூமியில் தான் இருக்க போகிறது. அவர்கள் மத்தியில் தான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். எசேக்கியேல் புத்தகத்தின் கருப்பொருள் இஸ்ரவேலராய் இருந்தாலும் குறிப்பாய் 37 அதிகாரம் முதல் 39 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலிருந்து நமது சொந்த வாழ்க்கைக்கும் பயனுள்ள சத்தியங்களை இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் வாழும் இந்த உலகம் ஒரு மரண பள்ளத்தாக்கு தான். காய்ந்து போன எலும்புகள் இங்கு உண்டு, மரித்து போன மக்களும் உண்டு. மக்கள் தாங்கள் உயிரோடு இருப்பதை குறித்தும் பல செயல்களில் ஈடுபாடு கொள்வதை குறித்தும் பேசலாம், ஆனால் அவர்கள் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இல்லை. எனவேதான் சிலருக்கு மது தேவையானதாக இருக்கிறது, சிலருக்கு போதை மருந்து தேவையானதாக இருக்கிறது, அல்லது வேறு சில தவறான காரியங்கள் தேவைப்படுகிறது. வேதம் மிக தெளிவாக கூறும் சத்தியம் என்ன தெரியுமா? 1 யோவான் 5:12 பாருங்கள், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லை என்றால் நீங்கள் மரித்தவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஜீவனோடு இருக்கும் மக்கள், மரித்து போன மக்கள். யோவான் 3 அதிகாரம் 36 என்ன சொல்லுகிறது? குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். இந்த வசனம் சொல்லும் சத்தியம் என்ன? குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் இன்னமும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால்
நீங்கள் ஏற்கனவே மரித்து போய்தான் இருக்கிறீர்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு புதிய ஜீவனை தருவார். இதை குறித்து மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது என்ன உண்டாயிற்று? எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது என்ன உண்டாயிற்று? ஆப்ஷன் ஏ இடிமுழக்கம், ஆப்ஷன் பி வானத்தில் ஒரு சத்தம், ஆப்ஷன் சி இரைச்சல். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளின் நிகழ்ச்சி நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நேயர்களே, இன்றைய தியானம் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. ஒருவேளை நாம் உயிரற்ற, காய்ந்த, வறண்ட எலும்புகள் போல இருக்கலாம். ஆனால் நம்மை உயிர்ப்பிக்க வல்ல தேவன் நமக்கு உண்டு. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய் உயிரற்று இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வது மட்டுமே. நாம் ஒத்துக்கொண்டு தேவனண்டையில் செல்லும் பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. உயிரற்று தனித்தனியாக கிடந்த எலும்புகளை நோக்கி தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக உரைத்த ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி போன்ற விசுவாசம் நம்மில் உள்ளதா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18.